ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாஸ்க்குங்க. இன்றைக்கி கோதுமை அடை பண்ணிடலாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளி, 1/4 கப்பில் முக்கால்வாசி கோதுமை மாவும் 2 டீஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கலாம். அரிசி மாவு கலந்துருக்குறேங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி முட்டியுமாக இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. கையில் கரைச்சாதாங்க கட்டி முட்டியுமாக இல்லாமல் கரைக்க முடியும். அதுவும் இல்லாமல் கப்பு வேறு சிறுசாக இருக்குதுங்க. கரைச்சி வச்சுட்டு அப்புறமா மாற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைக்கணுங்க. இந்த கப்பில் பற்ற மாட்டேங்குதுங்க. அதனால நான் இது அந்த கரண்டியில் இருக்கிறத தண்ணி ஊற்றி எல்லாம் கலக்கி எடுத்து அந்த கரண்டி கீழே போட்டு கையில் தான் கரைக்க போகிறேங்க. அதுதான் நல்லதுங்க. மனசில் ஒரு சந்தோஷத்தோட நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்திட்டு, நம்ம கணவரை நினச்சி குழந்தைகள் நினச்சி எல்லாம் வாழ்த்திட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டே இருக்கலாங்க. நம்ம அன்பை சேர்த்து அதில் செய்யும்போது எல்லாமே சுவையாக இருக்குங்க. வீட்டில் சமையல் பண்ணுற எந்த இதுவுமே சுவையாக இருக்குங்க. நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கட்டியாக வந்துடுங்க. கோதுமை மாவெல்லாம் கொஞ்சம் நல்லா கரைச்சா தான் ஆகுங்க. அடை தோசை அளவுக்கு நல்லா கரைச்சிடலாங்க. கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சுருவோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. அரை மணி நேரமாவது நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே போய் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம்லங்க, தாளிச்சிடலாங்க. கோதுமை அடை தோசைக்கு அதை தாளித்து ஊற்றணுங்க. அதுக்கு போய் ரெடி பண்ணுவோம். அதுக்குள்ளே இது எல்லாம் ஊறட்டுங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. வாணலி சூடானுன்னா 3 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. ஆயில் சூடானுன்னா அரை டீஸ்பூன் கடுகுங்க, உளுந்து பருப்பு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதோடு நம்மளுக்கு உளுந்து பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அதோடு நம்ம ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கீத்துங்க. ஒரு கீத்தில் ஒரு 10 கருவேப்பிலை இருக்குங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஒரு பச்சை மிளகா ஒன்று, வரமிளகா ஒன்று போட்டிருக்கிறேங்க. பச்சை மிளகா இருந்தால் அதுவும் போடுங்க. நான் வரமிளகாய் ஆட் பண்ணிட்டேங்க. அதோடு நம்ம 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கிங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டுங்க. ஒரு சின்ன தக்காளி ஒன்று, அதையும் பொடுசாக கட் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெந்த பிறகு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. கேரட் இருந்ததுன்னா நீங்கள் தோல் சீவி கேரட்டும் போடலாங்க. நான் இன்றைக்கி கேரட் சேர்த்துலைங்க. அவருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்னு கேரட் சேர்த்துல. கோதுமை அடை தோசைக்கெல்லாம் கொஞ்சம் கேரட்டு சேர்த்துனோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்திக்கிங்க. பொடி பொடியாக செய்வீங்க, இல்லைன்னா சீவி சேர்த்திடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா வணங்கிடுச்சுங்க. நல்லா இந்த பதத்துக்கு வணங்கணுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த பதத்துக்கு வணங்கணுங்க. எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே இஞ்சி 1 இன்ச்சு இஞ்சிங்க சின்னதாக கட் பண்ணிக்கிங்க, தோல் சீவி
நல்லா சுத்தமாக கழுவிட்டு சேர்த்திக்கலாங்க. அதோட 2 பச்சை மிளகா இல்லைன்னா 3 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நான் 2 போடுறேங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா நீங்கள் கொரன்னு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. நான் இதுலேயே தட்டி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு 1 2 தட்டி எடுக்கிறேங்க. நல்லா தட்டி எடுத்துட்டுங்க மாவில் இதை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம விரலில் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு கூட கட் பண்ணி போடலாங்க இஞ்சியை. அதோடு நான் 2 3 பச்சை மிளகா ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க. நல்லா தட்டி இந்த பாத்துக்கு தட்டி எடுத்து அதை எடுத்து மாவில் ஆட் பண்ணிக்கலாங்க. மாவு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க ஊற வச்சு. அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி இருந்தோம் இல்லைங்களா, அதையும் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆற வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் மாவில் ஒட்டாதுங்க. இது பிடிக்க மாட்டேங்குதுங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டா தான் பரவாயில்ல போல இருக்குது. வானலில் இருக்கிறது எல்லாமே இதில் எடுத்து போட்டாச்சுங்க. நான் வேறு பாத்திரத்தில் போட்டு கலக்கலான்ட்டு, ஏன்னா இது கொஞ்சம் ஃபுல்லாக நிரம்பிருச்சுங்க மாவு. நம்ம கலக்கறக்கு வசதி இல்லைங்க. வேறு பாத்திரத்தில் இது பண்ணிவிட்டுங்க, அந்த கிண்ணத்தில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அதையும் இந்த மாவில் ஊற்றிட்டோங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. கரண்டி எடுத்து அடை தோசைக்கு இந்த மாதிரி தாங்க பண்ணணும், கோதுமை அடை தோசைக்கு. இதோடு நம்ம கேரட் போட்டால் ரொம்ப நல்லதுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த கேரட் போட்டால் பிடிக்கிறது இல்லைங்க. பாப்பா வந்த அன்றைக்கி மட்டும் கேரட் போட்டு சுட்டு கொடுப்போங்க. இதோடு நம்ம கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. நம்ம தாளிக்கும் போதே போட்டிருக்கிறோம் போதுங்க. ஆனால் கொத்தமல்லி தலையை போட்டுக்குங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலினா நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு இதை மூடி வச்சுட்டுங்க, அடுத்தது இதுக்கு தேவையான சட்னிக்கு ரெடி பண்ணிடலாங்க. தேங்காய் 1/2 மூடி கட் பண்ணி போட்டுருக்குறேங்க. இதுக்கு தேவையான இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிடலாங்க. வேணுன்னா ஆசைக்கு 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாங்க. ஆனால் நான் தேங்காய் தான் போட போகிறேங்க. தேங்காய் 1/2 மூடி போட்டுங்க. பச்சை மிளகா 2ங்க, இல்லை வரமிளகா இருந்ததுன்னா வரமிளகா 2 போட்டுக்குங்க. நான் வரமிளகா மட்டும் 2 கிள்ளி போடுறேங்க. போட்டுட்டு இஞ்சி 1/2 துண்டு, அப்புறம் பூண்டு 1/2 துண்டு போட்டுக்கலாங்க. தோல் நீக்கி, எப்போவுமே இஞ்சி தோல் நீக்கி தான் போடணுங்க. இஞ்சி போட்டங்க. இஞ்சி, பூண்டு, வரமிளகா, உப்பு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போடுங்க. சும்மா ஒரு கீத்து கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை ஒரு 5 6 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. சால்ட்டு தேவையான அளவு இப்படியும் அரைச்சி போட்டுக்குங்க. கொஞ்சம் அரைச்சிட்டு இதோட நம்ம 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அரைச்சிட்டு இதை தாளிச்சிடலாங்களா. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணியாகவும் வச்சுக்கலாம், நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்குறேங்க. இதை தாளித்து எடுத்துடலாங்க. தாளிப்பு கரண்டி வச்சுங்க, அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. கடுகு 1/2 ஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுந்து பருப்பு போட்டுக்குங்க. இது வணக்கி சட்னிக்கு தாளிக்கிறேங்க நான். நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க. உளுந்து பருப்பு, கடலப்பருப்பு, கடுகு 3ம் போட்டாச்சுங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. சட்னியில் காரம் பத்தலைன்னா நீங்கள் வரமிளகா கூட 1 போட்டு தாளித்து ஊற்றிக்கலாங்க. நான் அதில் காரம் கரெக்டாக இருக்குது. 2 வரமிளகா போட்டிருக்குங்களா. இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குங்க, அதே போதும்னு விட்டேங்க. நீங்கள் வேணுன்னா தாளிக்கும் போது ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க. வச்சிடலாங்க. தோசைக்கல் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் தடவிக்கலாம்.
அடை தோசைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடவுனீங்கன்னா தான் ஆகும். இந்த இந்த பதத்துக்கு மாவு கலக்குனீங்கன்னா போதுங்க. அடை மாவு ஊற்றி விட்டுங்க. கோதுமை அடை மாவு ஊற்றிட்டு அது நல்லா 2 தடவை திருப்பி போட்டுங்க. இந்த பதத்துக்கு வெந்தால் போதுங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு 4 தோசை பக்கம் சுட்டங்க. 2 எடுத்து இப்போ பரிமாறிடலாங்க. ரெடியான பிறகு எடுத்து பரிமாறிடலாங்க. அதோட நீங்கள் இந்த தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்து பாருங்கள். சுவையாக இருக்கும். இதுக்கு கார சட்னி எது வேணாலும் கொடுக்கலாங்க. இதில் நாம் அடை தோசை மாவுலேயே காரம் இருக்கிறதுனால நீங்கள் சட்னியில் கொஞ்சம் காரம் கம்மியாக போடணுங்க. நம்ம இப்படியே வெறும் தோசையாக இந்த கோதுமை அடை தோசை சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சம் அதோட கொஞ்சம் சட்னியும் கொடுக்கலான்னு சட்னியும் அரைச்சிட்டேங்க. இந்த மாதிரி ஊற்றிங்க. நல்லா எண்ணெய் விட்டுக்கணுங்க. அப்போ தான் நல்லா வேகுங்க. திருப்பி போட்டுக்கணுங்க. நல்லா திருப்பி போட்டு ரெடி ஆகிட்டு எடுத்து பரிமாறிடலாங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.